வணக்கம். நமது வாசகம் யூடியூப் சேனல் இன்றைய செய்திகளை வழங்குவது கி. மணிவாசகம், செய்தி ஆசிரியர். சென்னை அடுத்த திருவொற்றியூர் அஜாக்ஸ் மெட்ரோ ரயில் நிலையம் அருகில் உள்ள ரேடியன்ஸ் அடுக்குமாடி குடியிருப்பில் வசிக்கும் இந்து, முஸ்லிம், கிறிஸ்தவர்கள் அடங்கிய 800 குடும்பங்கள் அங்கு வசித்து வருகின்றன. அந்த குடியிருப்புகளில் 395 வீடுகள் உள்ளன. அந்த வீடுகளில் குடியிருக்கும் அனைத்து மக்களும் கலந்து கொண்ட இப்தார் நோன்பு நடைபெற்றது. ரமலான் மாத நோன்பான இப்தார் நோன்பில் அங்குள்ள அனைத்து பேரும் மத நல்லிணக்கத்தோடு சிறப்பாக கொண்டாடினார்கள். அந்த விருந்தில் சிறப்பு விருந்தினர்களாக திருவொற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் கே.பி. சங்கர் அவர்களும், நாகப்பட்டினம் எம்எல்ஏ ஆலூர் ஷா நவாஸ் ஆகியோரும் கலந்து கொண்டனர். அவருடன் திருவொற்றியூர் போலீஸ் ஆய்வாளர் அலெக்ஸ் மற்றும் திமுக வர்த்தக அணி மாவட்ட செயலாளர் லயன் வி. தியாகராஜன், கோவில் குருக்கள் சிவகதிர்காமம் முஸ்லிம் மௌலானா முகமது தாகா காதிரி, புனிதப்பால் தேவாலய போதகர் அந்தோணி மற்றும் குடியிருப்பு நிர்வாகிகள் கலந்து கொண்டிருக்கக்கூடிய எம்மதமும் சம்மதமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் வாழக்கூடிய அனைத்து நல் உள்ளங்களே, ரேடியன்ஸில் வாழக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்களே, மற்ற மதத்தையும் இந்து, முஸ்லிம், கிறிஸ்தவர்கள் இதயமெல்லாம் போற்றக்கூடிய ரேடியன்ஸில் வாழக்கூடிய அன்பு சகோதரர்கள், இந்த இப்தார் விருந்து நோன்பில் கூடுதல் சிறப்பு அழைப்பாளராக சட்டமன்ற உறுப்பினர் கே.பி. சங்கர் அவர்களின் பேத்தி கலந்து கொண்டு அனைவருக்கும் வணக்கம் செலுத்தி உணவருந்தினார். மேலும் ஒரு சிறப்பாக சிறுபான்மையினருக்கு அதிக அளவு முக்கியத்துவம் தந்து வரும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் திராவிட மாடல் ஆட்சியில் மகன் மருமகன் இல்லாமல் பேரன் பேத்திகளையும் கலந்து கொண்டு அங்கு கலந்து கொண்ட ரமலான் நோன்பு இருந்த அனைவருக்கும் வணக்கம் தெரிவித்த செயல் அனைவராலும் பாராட்டப்பட்டது. ரமலான் நோன்பு ஏற்பாடுகளை ரேடியன்ஸ் குடியிருப்பு நிர்வாகிகள் தலைவர் கோகுல்ராம் முத்துசாமி, செயலாளர் சிவக்குமார், பொருளாளர் கிரி ஆனந்த், துணைத் தலைவர் பிரின்ஸ் புஷ்பராஜ், மற்றொரு இணை செயலாளர் செந்தில்குமார், அபுபக்கர், ஜாயிண்ட் ட்ரெஸர் முகமது இம்ரான் மற்றும் 11 கமிட்டிகள் கலந்து கொண்ட அனைவரும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக செய்தனர். நிர்வாகிகளுடன் 11 செயற்குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டு இப்தார் நோன்பு விழாவை சிறப்பு செய்தனர். உங்கள் வாசகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மறக்காமல் ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.